விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. சிறை கைதிகளோடு ஒன்றித்து அவர்களின் நிலை குறித்து உலகிற்கு எடுத்துக்காட்டு முகமாக இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுவதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் கைதிகளின் விடுதலையில் காணப்படும் தடைகளை தகர்த்தெறியக்கூடிய மக்களின் ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் முகமாக இந்த ஹர்த்தால் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அந்த வகையில் இரு மாகாணங்களிலும் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்கள் மற்றும் வீடுகளை மூடி மிகவும் அமைதியான முறையில் ஹர்த்தாலை அனுஷ்டிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை தமது விடுதலையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தமிழ் கைதிகளில் 8 பேர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த கைதிகளின் உடல்நிலை குறித்து கவலையடைய தேவையில்லை என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹண புஷ்பகுமார தெரிவிக்கின்றார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் தொடர்ந்து 6வது நாளாக இன்றும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 143 தமிழ் கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் தலைமையகம் தெரிவித்துள்ளது. மேகசின், மட்டக்களப்பு, பதுளை, அனுராதபுரம் சிறைகளில் உள்ள தமிழ் கைதிகளே உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைத்துள்ள தம்மை பொது மன்னிப்பில் விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி தமிழ் கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை நேற்று முன்தினம் பிணையில் விடுதலை செய்யப்பட்ட 31 கைதிகளும் தொடர்ந்தும் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பணிகளில் விடுதலை செய்யப்பட்ட இவர்களை பணியில் எடுப்பதற்கு எவரும் இல்லாத காரணத்தினால் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் தலைமையகம் குறிப்பிடுகின்றது. பிணைதாரர் ஆஜராகும் பட்சத்தில் பிணை வழங்கப்பட்டுள்ள 31 கைதிகளும் தங்களின் வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.